சோளா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா மாவு ஒரு 1 பிஞ்சு. நம்ம எந்த எண்ணெயில் பூரி சுட போகிறோமோ அந்த எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, தயிர் 1 ஸ்பூன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெசரி வச்சுக்கணும். தயிர் புளிச்ச தயிராக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த மாவு 30 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி அது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஹோட்டலில் செய்கிற மாதிரி பெரிய பூரியாகவும் பொரிச்சிக்கலாம். நான் நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி சின்ன உருண்டையாக போட்டு பூரி சுட்டிருக்கேன். இதுக்கு சோலே மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். பஞ்சாபி சோலே மசாலா ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த பூரி நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.